சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆன்லைன் மூலம் கட்டிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நடுத்தர மக்களின் வீடு கனவை எளிதாக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதனை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அரசி. தமிழகத்தில் முதல் முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைனில் உடனடியாக வழங்கும் திட்டத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழகத்தில் கட்டிடம் மற்றும் மனை பிரிவுகளுக்கான அனுமதி பரப்பளவை, கட்டிடத்தின் உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள், நகர ஊரமைப்பு இயக்ககம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப அனைத்து வகையான செயல்பாடுகளும் ஆன்லைனில் மாற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் கட்டிட அனுமதிக்கான ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் பட்ஜெட்டில் 2500 சதுர அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டிட அனுமதி தேவையில்லை எனவும், பணி முடிவு சான்று பெற தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைனில் உடனடியாக வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இத்திட்டத்தின்படி இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக கட்டிடங்களுக்கு அனுமதியும் வழங்கப்பட இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், துறை சார்பான செயலாளர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.